வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு கடைசி நாள் ஆழ்கடலில் இன்னைக்கு நம்ம 4வது நாள் தொழில் பார்த்துட்டு கரைக்கு போக போகிறோம். இப்போ தாத்தா வந்து கயிறு இழக்க போகிறாங்க. இந்த இடத்துல வந்து கனவா நிறையா பிடிச்சதா வந்து வயர்லெஸில் சொன்னாங்க. அந்த போட்டு வந்து கரைக்கு போயிட்டு இப்போ நம்ம அந்த இடத்துல தான் வந்து வலை இழக்க போகிறோம். நம்மளுக்குமே வந்து கனவா நல்லா நிறையாவே வந்து கிடச்சிச்சு. நம்ம கூட பக்கத்தில் இன்னொரு போட்டுமே வலை இழக்கிறாங்க. கயிறு மொத்தமாக கொலிக்க போது பாருங்க. இந்த மாதிரி போகும்போது நம்ம மேவலையை பிடிப்போம், சரியாயிரும். நம்ம கரையில இருந்து ஒரு 15 மைல் தொலைவில் தான் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கரைக்கு ஓடி போறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். நம்ம இந்த ஓட்டில் பார்த்தீங்கன்னா மண்டலிலேயே 2 வாட்டி தான் இறக்கியிருக்கோம். ஏன்னா மண்டலில் அந்தளவு மீன்கள் வரலை. இந்த வருஷத்தில் மண்டலில் தொழில்கள் இல்லை. எல்லா போட்லேயுமே கனவலையில் தான் வந்து தொழில்கள் நடக்குது. அதனால நிறைய போட்டுகள் வந்து கனவலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு பக்கத்திலே தான் வந்து வலை இலக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து கனவால தான் வந்து இலக்கிட்டு இருக்கிறாங்க. ஆறு வலைக்கு ஒரு கல் மணி நாங்கள் வந்து கெட்டி இலக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கல் கெட்டி இலக்க டிரைவர்னு கேட்பாங்க. அந்த கல்லை வச்சு தான் அவங்களே வந்து வலை இவ்வளோ வலை இலங்கி இருக்குன்னு சொல்லி கணக்கு வச்சுக்கிடுவாங்க. வலை இலக்கி முடிச்சாச்சு. நம்ம விடிகாலில் ஒரு 3 மணிக்கு வலையை வாங்குவோம். இப்போ தாத்தா தொட்டாப்பை போடுறாங்க. நம்ம இந்த தொட்டாப்பை பிடிச்சி தான் வந்து வலையை வாங்குவோம். நம்ம பக்கத்துலேயே தான் வந்து நங்கூரம் போட்டு கடக்க போகிறோம். இப்போ வலையை வாங்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம விடிகாலே வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வலையில் கொஞ்சம் கூலங்கள் வந்துச்சு. கணவாயுமே வந்து நல்லா நிறையவே வந்திருக்கு.
இப்போ வலையில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிரால் வந்திருக்கு. அது என்ன சிங்கிரால்னு பார்த்தீங்கன்னா வந்து மணி சிங்கிரால். சிங்கிரால்லே வந்து மணி சிங்கிரால் தான் வந்து விலை அதிகமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தாள சிங்கிரால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளி சிங்கிரால். சிங்கிராலை பொறுத்தவரை எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு மேலே இருந்தால் ஒரு ரேட்டு, 1/2 கிலோக்கு மேலே இருந்தால் ஒரு ரேட்டு. இந்த சிங்கிரால் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 700 கிராம்கிட்ட வந்து இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு வந்து போகும். இது நம்ம வந்து உயிரோடு தான் வந்து கொண்டு போய் கொடுக்கணும். செத்துருச்சு அப்படின்னா வந்து ரேட் ரொம்ப கம்மியாக போகும். சிங்கிரால் இருந்துச்சுன்னா கழிக்க முடியல அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நரம்பை வெட்டி விட்டுருவோம். மெதுவாக தான் எடுக்கணும். இதை நம்ம தூட்டாமட்டு அறையில் போட்டுருவோம். இப்போதான் சிங்கிரால் உயிரோடே இருக்கும். இந்த சிங்கிரால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து வெளிநாடுகளுக்கு தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து சமையலுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சிங்கிரால் நல்ல துடிப்பாக தான் இருக்கு. நம்ம கூட பக்கத்தில் வலையிலக்கண போட்டுக்குமே வந்து கணவனால் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. வயர்லெஸில் மண்டாடி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்த ஒரு கனவா இந்த மாதிரி கனவா வரும்போதே வந்து சொல்லிடுவாங்க. அதான் ஒத்த வீட்டில் எடுக்க விளையாடுறது வேலை ஜாக்கி போகும். எவ்வளோ கனவா வந்திருக்குன்னு பாருங்க. இன்னும் வலை வாங்க வேண்டி இருக்கு.
அடுத்து என்ன மீன் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வங்கட மீன் வந்துகிட்டு இருக்கு. இந்த மீனோட விலை பார்த்தீங்கன்னா ஏலத்தில் அதிகபட்சமாக வந்து ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான் போகும். வட்டா பார்த்தீங்கன்னா வந்து 1500 ரூபாய்க்கு எடுப்பாங்க. எப்படியும் வந்து ஒரு 15 கிலோ இருக்கும். ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 60 ரூபா 70 ரூபாய்க்கு கூட வந்து போகும். நெட்டுக்கு வங்கடையா தச்சிருக்கு. வெள மீன் தம்பா இதெல்லாம் வந்து நல்ல விலைக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செப்பிலி ஒரு மீன் வந்திருக்கு, பாருமுட்டா, வங்கடை. இப்போ சைஸ் திருக்க வந்திருக்கு பாருங்க. இது எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 கிலோ கிட்ட வந்து இருக்கும். இது என்ன திருக்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து புளியந்திருக்க. விலையுமே பரவலாமல் போகும். மீன் உயிரோட தான் இருக்கு. மீன் வாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முள் இருக்கும். அந்த முள் குத்திடக்கூடாது. குத்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்பத்திரி போய் வந்து ஊசி போடணும்.
பழைய வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ திருக்க மீனை கழிக்க வேண்டியதுக்கு நம்ம கடைசி வலையில் வந்து அவ்வளோவா வந்து கனவு வரல. நம்ம மொதல் வாங்கின வலையில் ஃபுல்லாக நல்லா நிறையவே வந்து கனவாக கிடச்சிச்சு. இப்போ மீன்களை வந்து பார்க்கலாம். வெலை மீன் கிடக்கு, வங்கடை கிடக்கு, இதெல்லாம் வந்து கழிக்கணும். மோசமான ஐயா தரப்பா நான் இருக்கமா எல்லாம் கழிக்கிறியா உங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா கனவா வந்து ஒரு 50 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 55 கிலோ நெருக்கி வரும். வெலை மீனை பாருங்க, எல்லாமே நல்ல சைஸ் வெலை மீன் தான். இந்த மீன் பேர் தான் வந்து செப்புலி. இந்த மீனுமே வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க.
இப்போ தம்பா மீன் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இது இருக்கிறதே பெரிய மீனாக இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து மாப்பிளை தம்பா. இப்போ மீன்களை ஃபுல்லாக ஐஸ் வைக்கிறோம். ஒரு வட்டா கொண்டு போட்டீங்கன்னா எப்படி அசால்ட்டா 10 ரூபாய்க்கு. வேற என்ன மீன் இருக்கு? தம்பா மாப்பிளை தம்பம். இப்போ நம்ம கனவாக்கு வந்து ஐஸ் அடிக்க போகிறது இல்லை, ஆனால் ஐஸ் ரூமில் வந்து வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து கரைக்கு போயிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.